ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாகிரஃபியில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே நமக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு கீழே ரயில்வே மண்டலங்களும் அதில் தான் வரும். ரயில்வே மண்டலங்களை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கண்டினியூவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் ரயில்வே மண்டலங்கள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 18 மண்டலங்கள். அதாவது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17 மண்டலங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கூகுளில் போட்டால் 19 மண்டலங்கள், இப்போ 2 மண்டலங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு புக்கில் இருக்கிறது பார்த்தோன்னா இந்திய ரயில்வே எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்படலைன்னா 17 மண்டலங்கள் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதுபடி தான் நம்ம பார்க்க முடியும். இந்தியன் ரயில்வே எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அந்த மண்டலங்களை. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு ஃபஸ்ட்டு என்ன மண்டலங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியன் ரயில்வேயில் ஃபஸ்ட்டு வடக்கு என்ன இருக்குது, புதுடெல்லி. வடக்கில் இருக்குது புதுடெல்லி, தெற்கில் சென்னை, மேற்கில் மும்பை, கிழக்கில் கல்கத்தா. இந்த 4 மண்டலங்கள். அப்புறம் நடுவில் மத்திய மண்டலம் எது அப்படின்னா மும்பை. இப்போ ஒரு 5 மண்டலம் பார்த்தாச்சா. ஃபஸ்ட்டு வடக்கில் இருக்குது புதுடெல்லி, தெற்கு சென்னை, மேற்கு மும்பை, கிழக்கு கல்கத்தா, மத்திய மும்பை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வடக்கு பகுதியில் மத்திய என்ன போட்டிருக்கோம், அலகாபாத். வடக்கு மத்திய அலகாபாத். அதே மாதிரி தெற்கு மத்திய செகந்திராபாத், கிழக்கு மத்திய காசிப்பூர், மேற்கு மத்திய ஜபல்பூர். இப்போ ஒரு 4 பார்த்தாச்சு. வடக்கு மத்திய அலகாபாத், தெற்கு மத்திய செகந்திராபாத், கிழக்கு மத்திய காசிப்பூர். கிழக்கு கீ வர இடத்துல எல்லாமே கான்னு வரும். ஹா காசிப்பூர்னு கூட எழுதிக்கலாம், காசிப்பூர். அப்புறம் மேற்கு மத்திய ஜபல்பூர். இது முடிஞ்சுதா. அடுத்து வடமேற்கு அப்படிங்கிறது ராஜஸ்தான் இந்த பக்கம். அப்போ வடமேற்கில் என்ன இருக்குது அப்படின்னா வடமேற்கு மண்டலம் ஜெய்ப்பூர். அதே மாதிரி கிழக்குன்னு வந்தாலே இல்லாமல் கால அந்த இதில் தான் ரைமிங்காக வரும். அப்போ கோரக்பூர். வடகிழக்கு கோரக்பூர். அடுத்து பார்த்தோன்னா தென்கிழக்கு. கிழக்குன்னு வந்தாவே அங்கே கா வரிசையில் தான் வரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தென்கிழக்கில் கல்கத்தா. நமக்கு கிழக்கும் கல்கத்தா தான், தென்கிழக்கும் கல்கத்தா தான். அதே மாதிரி தென்மேற்கு என்ன அப்படின்னா ஹூக்ளி. தென்மேற்கு ஹூக்ளி. ஒரு 13 பார்த்துட்டோம். மீதி பார்த்தோன்னா அதிலே பார்த்துடலாம். அது தனியாக, அது மட்டும் நம்ம தனியாக பார்க்கணும். வடக்கு நம்ம என்ன பார்த்தோம், டெல்லி. வடக்கு டெல்லி, தெற்கு சென்னை, மேற்கு மும்பை, கிழக்கு கல்கத்தா. அதே மாதிரி வடக்கு மத்திய என்ன பார்த்தோம், அலகாபாத்து. தெற்கு மத்திய செகந்திராபாத்து, கிழக்கு மத்திய காசிப்பூர், மேற்கு மத்திய ஜபல்பூர். இது மாதிரி வடமேற்கு ராஜஸ்தான் அந்த பக்கம் ஜெய்ப்பூர். கிழக்குன்னு வந்தாலே காலை தான் ஸ்டார்ட் ஆகும், கோரக்பூர். தென்மேற்கு இந்த பக்கம் கீழே சென்னைக்கு நடுவில், மும்பைக்கு நடுவில். அப்போ அந்த பக்கம் ஹூக்ளி. தென்கிழக்கு கொல்கத்தா. தென்கிழக்கும் கொல்கத்தா தான், கிழக்கும் கொல்கத்தா தான். மத்திய ரயில்வே மும்பை அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்குறது கொங்கன் ரயில்வே எங்கே இருக்குது, நேவி, மும்பை. கொங்கன் ரயில்வே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1998. கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வே நேவி, மும்பை. கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். ப்ரீவியஸ் இயரில் அதை வச்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லெசன் பார்த்தா நமக்கு இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படிங்கிற 10th இருக்கக்கூடிய லெசன் அலகு 5. இந்த பாடம் தான் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. அந்த டாபிக் வைஸில் கவர் ஆகக்கூடிய பாடம் பார்த்திங்கன்னா இதுதான். போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு கொடுத்துருக்காங்கல்ல, இது 10th அலகு 5. 10th ஜாகிரஃபியில் அலகு 5 தான் இது ஃபுல்லாகவே கவர் ஆகுது இந்த பாடம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, உலகில் உயரமான சாலை எவற்றுக்கிடையே கட்டப்பட்டுள்ளது, மணாலியிலிருந்து லெக் வரை. உலகின் உயரமான சாலை இவற்றுக்கிடையே கட்டப்பட்டுள்ளது, மணாலியிலிருந்து லெக் வரை. அது புக்கில் கொடுத்துருக்காங்க. எல்லைப்புற சாலைகள் நாட்டின் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த சாலை வகைகளாகும். இவை எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த அமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லைப்புற சாலைகளை ப்ரோன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னா 1960ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இச்சாலைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். எல்லைப்புற சாலை உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை லடாக்கில் உள்ள லேயிலிருந்து சண்டிகர் வரை அமைக்கப்பட்டுள்ளது. எல்லைப்புற சாலைகள் எங்கிருந்து, லடாக்கில் உள்ள லேயிலிருந்து சண்டிகர் வரை நமக்கு அமைக்கப்பட்டுள்ளது.
இச்சாலை கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 4270 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த சாலை வந்து கடல் மட்டத்திலிருந்து 4270 மீட்டர் உயரத்தில் உள்ளது. கீழ்கருவனவற்றுள் இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து NH7. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஓல்டு இதில் வந்து இப்படி சொல்லியிருந்தாங்க, இந்தியாவினுடைய நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து NH7. ஆனால் இப்போ வந்து நியூ புக்கில் எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா NH44 அப்படின்னு சொல்கிறாங்க. NH44 தான் இந்தியாவினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. இது வந்து ஓல்டு கொஸ்டினில் கேட்டது வந்து இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் வந்து அப்டேட் இப்படி தான் இருக்குது. இந்தியாவினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44 ஆகும். இது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை 4076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாகும். இதே மாதிரி குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை வந்து NH47A. இது எர்ணாகுளத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொச்சி துறைமுகத்தை வெல்லிங்டன் தீவு இணைக்கிறது. அப்போது இந்தியாவினுடைய அது ஓல்டு கொஸ்டின் NH7 அப்படின்னு ஓல்டு கொஸ்டினை மாதிரி கேட்டால் கூட அதை போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா புக்கில் அப்டேட் வந்து இதுதான். இந்தியாவினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து NH44. இது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. 4076 கிலோமீட்டர் கொண்டது. குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை கேட்டாங்க அப்படின்னா NH47A. இது எர்ணாகுளத்திலேருந்து கொச்சி வரைக்கும் 6 கிலோமீட்டர். கொச்சியில் வந்து வெல்லிங்டன் துறைமுகத்தை இணைக்கிறது. கேட்டிருக்காங்க மிக குறைந்த நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை இது வந்து 47 NH47A. இது எது இணைக்குது? எர்ணாகுளத்திலேருந்து கொச்சி வரைக்கும் 6 கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கிறது. தங்க நாற்கர சாலைகளின் பிரிவுகள் வந்து கீழ்கண்ட எந்த பிரிவுகளை வந்து இணைக்கின்றன? சென்னை டு கொல்கத்தா வந்து 1684 கிலோமீட்டரில் இணைக்குது. கொல்கத்தா டு டெல்லி சென்னை டு கொல்கத்தா வந்து 1684 கிலோமீட்டர். கொல்கத்தா டு டெல்லி அடுத்து வந்து கொல்கத்தா டு டெல்லி வந்து 1454 கிலோமீட்டர். டெல்லி டு மும்பை வந்து 1419 கிலோமீட்டர். அப்புறம் பார்த்தோன்னா சென்னை டு மும்பை வந்து 1290 கிலோமீட்டர். தங்க நாற்கர சாலைகளின் 4 பிரிவுகள் கீழ்கண்ட எந்தெந்த நகரங்களை வந்து இணைக்கின்றன? இது என்ன சொல்லியிருக்காங்க? மேலே உள்ள பிரிவுகளின் நீளத்தை இறங்கு வரிசையில் கருத்தில் கொண்டு எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்னை டு கொல்கத்தா தான் ரொம்ப அதிகமான நீளம். எவ்வளோ நீளம்? 1684 கிலோமீட்டர் சென்னை டு கொல்கத்தா. அடுத்து கொல்கத்தா டு டெல்லி அதுக்கடுத்து 1454 கிலோமீட்டர். நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை இறங்கு வரிசையில் எழுதுகிறோம். பெரிய நம்பர் எது கிலோமீட்டரில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரும். கொல்கத்தா டு டெல்லி வந்து 1454. டெல்லி டு மும்பை வந்து 1419. சென்னை டு மும்பை தான் கம்மியான கிலோமீட்டர். சென்னை டு மும்பை வந்து 1290 கிலோமீட்டர். அப்போ ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. 3 வந்து ஃபஸ்ட்டு சென்னை டு கொல்கத்தா ஃபஸ்ட்டு. அப்புறம் 4 வந்து கொல்கத்தா டு டெல்லி. அதுக்கப்புறம் டெல்லி டு மும்பை. அதுக்கப்புறம் சென்னை டு மும்பை. தங்க நாற்கர சாலை பார்க்குறோம். இது வந்து 5000 மொத்த டோட்டல் வந்து எவ்வளோ அப்படின்னா இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம்ல, இது மொத்த டோட்டல் பார்த்தோன்னா 5846 கிலோமீட்டர் நீளத்தையும் 4 முதல் 6 வழிகளை கொண்டதாகவும் உள்ளது. இது வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெரு நகரங்களான புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, டெல்லி ஆகியவற்றை இணைக்கிறது. இத்திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1999ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. 5846 கிலோமீட்டர். மொத்தம் நம்ம வந்து தனித்தனியாக பார்த்தோம்ல, இப்போ வந்து சென்னை டு கொல்கத்தா 1684 இந்த மாதிரி பார்க்குறோம்ல, இது மொத்தமாக கூட்டும்போது எவ்வளோ வருதுன்னா 5846 கிலோமீட்டர். இது வந்து 4 பெருநகரங்களை இணைக்கிறோம் பார்த்தோம்ல அது. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1999ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சென்னை கொல்கத்தா இடையில் உள்ள தங்க நாற்கர சாலையின் தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தனியாகவே கேட்குறாங்க. சென்னை கொல்கத்தா தான் ஃபஸ்ட்டு இடம். 1684 அதிகமான நீளம். சென்னை டு கொல்கத்தா 1600. ஏன்னா சென்னையிலேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போகுது, அதனால தூரம் ரொம்ப அதிகம். 1684 கிலோமீட்டர். இந்திய விமான நிலையம் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1995 ஏப்ரல் 1. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ அமைச்சாங்க? 1995 ஏப்ரல் 1.
அதான் சொல்லியிருக்காங்க. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் 1995 ஆரம்பிக்கப்பட்டது. இது விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இது இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். பராமரித்தல், மேம்படுத்தல் மற்றும் நிர்வாகம் போன்ற பணிகளை வந்து இது மேற்கொள்கிறது. அடுத்து, இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1853 கொண்டு வந்தாங்க. மும்பைக்கும் தானாவுக்கும் நடுவில் தான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் மும்பை தானாவுக்கு இடையில் 34 கிலோமீட்டர் தொலைவுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்க. அப்போ எப்போ 1853. ஆங்கிலேயர்களால் ரயில்வே 1853ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ரயில்வே நகரங்களும் ஒரு வகை நகர்ப்புற குடியேற்றங்களாக மாற்றப்பட்டன. அடுத்து, அகல ரயில் பாதையின் நீளம். அகல ரயில் பாதையினுடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா 1.676 மீட்டர். அதுமாதிரி மீட்டர் கேஜ்னு சொல்லுவோம், அது வந்து 1 மீட்டர். இது அகல ரயில் பாதை வந்து நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 1.676 மீட்டர். இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு அகலப்பாதை. அகலங்கிறது வந்து ப்ராட் கேஜ்னு சொல்லுவாங்களா, ப்ராட் கேஜ். அது வந்து 1 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கும். 1.676 மீட்டர். மீட்டர் கேஜுங்கிறது மீட்டர் பாதை, 1 மீட்டர் கரெக்டாக. குறுகிய பாதைங்கிறது 1 மீட்டருக்கும் கம்மியாக இருக்கும். அப்போ 0.762 மீட்டர் அகலம். குறுகிய பாதை வந்து 0.762 மீட்டர். அடுத்து குறுகிய தூக்குப்பாதை, அது இன்னுமே கம்மியாக இருக்கும், 0.610 மீட்டர் அகலம். குறுகிய பாதை வந்து 0.762 மீட்டர், குறுகிய தூக்குப்பாதை வந்து 0.610 மீட்டர். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ரயில்வே மண்டலங்கள் மற்றும் அதனுடைய தலைமையகம். ரயில்வே மண்டலங்கள் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மத்திய வடக்கு, மேற்கு, அப்புறம் மத்திய கிழக்கு. அதான் கிழக்கு மத்திய, நம்ம வந்து வடக்கு மத்திய, கிழக்கு மத்திய பார்த்தோம்ல, அதே தான். இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு மேற்கு வந்து எங்கே, மேற்கு ரயில்வே வந்து நமக்கு வந்து மும்பை வரும், அப்படி தானே. இதில் வந்து எது தவறுன்னு தானே சொல்லியிருக்காங்க. எது தவறு, 2, 3 தவறுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு ரயில்வே வந்து மும்பை வரும். அதேமாதிரி மத்திய வந்து என்ன, நமக்கு மத்திய நடுவில் இருக்கிறதும் மும்பை தான். மேற்கு ரயில்வேயும் மும்பை தான், மத்திய ரயில்வேயும் நமக்கு சென்ட்ரல், அதுவும் வந்து மும்பை தான். ரெண்டுமே வந்து அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வடக்கு மத்திய வந்து நமக்கு அலகாபாத், ஏற்கனவே பார்த்தோம். வடக்கு மத்தியங்கிறது எங்கே அப்படின்னா புதுடெல்லி இருக்குல்ல, டெல்லிக்கு அடுத்து நடுவில் வரக்கூடியது தான் வடக்கு மத்திய. கீழே வந்து கிழக்கு பகுதிக்கு மத்திய வந்து காசிப்பூர், ஏற்கனவே பார்த்தோம்ல, ஹாஜிப்பூர்னு கொடுத்துருக்காங்க. காஜிப்பூர் எல்லாம் ஒன்று தான் அது. அப்போ இதில் எது தப்பாக கொடுத்துருக்காங்க, மேற்கு ரயில்வே வந்து என்ன அப்படின்னா மும்பை. அதேமாதிரி மத்திய ரயில்வே அதுவும் மும்பை தான், ரெண்டுமே மும்பை தான். இங்கே வந்து மங்களூர், ஜான்சி கொடுத்துருக்காங்க. அப்போ எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து B, 2 மற்றும் 3 வந்து தவறு. நம்ம பார்க்குறோம்ல, அதான் வடக்கு ரயில்வே புதுடெல்லி, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்ல, அதே தான். பின்வரும் நூற்றில் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொறுத்துள்ளவற்றை குறிக்கிறாங்க. தெற்கு வந்து என்ன, சென்னை தான். மத்தியங்கிறது என்ன வரும், மத்தியங்கிறது வந்து மும்பை, மத்திய ரயில்வே வந்து மும்பை. வடக்கு பகுதி ரயில்வே என்ன, அது வந்து வடக்கு வந்து புதுடெல்லி தான். கிழக்கு வந்து கொல்கத்தா, எல்லாமே கரெக்டு தான். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, தவறாக பொருந்தியுள்ளது. மத்திய ரயில்வே வந்து ஜெய்ப்பூர்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறு. ஜெய்ப்பூர் வராது. மத்திய ரயில்வே வந்து மும்பை. ஜெய்ப்பூர் வந்து எந்த பக்கம் வரும், வடமேற்கில் தான் வந்து என்ன வரும், வடமேற்கு ரயில்வே தான் வந்து நமக்கு ஜெய்ப்பூர். அடுத்து, கிழக்கு மத்திய வந்து என்ன, இந்த பக்கம்னாலே கிழக்கு அப்படின்னு வந்து அதான் இருக்கும். ஹாவை வந்து காண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, காசிப்பூர். கிழக்கு மத்தியில் என்ன இருக்குது, காசிப்பூர் ரயில்வே நிலையம். ஜபல்பூர் வந்து என்ன, மேற்கு மத்திய. ஜெய்ப்பூர் வந்து என்ன, ஜெய்ப்பூர் வந்து வடமேற்கு ரயில்வே. அதே மாதிரி பிலாஸ்பூருங்கிறது தென்கிழக்கு மத்திய ரயில்வே. இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம். வடகிழக்கு எல்லை வந்து நம்ம கவுகாத்தி சொன்னோம்ல, அதுக்கு தான் வந்து கவுகாத்திக்கு இன்னொரு பேர் தான் வந்து மலிகான்னு கொடுத்துருக்காங்க, மலிகான். மும்பை வந்து மேற்கு ரயில்வேக்கு தலைமையிடம், மத்திய ரயில்வேக்கும் தலைமையிடம். சென்னைங்கிறது தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம். அடுத்து டெல்லிங்கிறது வடக்கு ரயில்வேயுடைய தலைமையிடம். இந்தியாவுடைய வடகிழக்கு எல்லையோர அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா கவுகாத்தி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது போல் மலிகான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு எல்லையோர ரயில்வே வந்து மலிகான்.
மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம். மேற்கு ரயில்வே என்ன அப்படின்னா மும்பை. மேற்கு மத்திய வந்து ஜபல்பூர். மேற்கு மத்திய வந்து என்ன, ஜபல்பூர். மும்பைங்கிறது என்னென்னு பார்த்தோம். மும்பைங்கிறது மேற்கு ரயில்வேக்கும் வரும், மத்திய ரயில்வேக்கும் வரும். புதுடெல்லிங்கிறது வடக்கு ரயில்வே. ஹூப்ளிங்கிறது வந்து தென்மேற்கு வரும். தென்மேற்கு அதாவது தெற்கு ரயில்வேக்கும் மேற்கு ரயில்வேக்கும் நடுவில் வரும்ல. தெற்கு ரயில்வே வந்து சென்னை, மேற்கு ரயில்வே வந்து மும்பை, அந்த நடுவில் வரும்ல, அதான் தென்மேற்கு ரயில்வே. அதுதான் வந்து என்னென்னா ஹூப்ளி. ஜபல்பூருங்கிறது மேற்கு மத்திய ரயில்வே. ஹூப்ளினை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது கேட்டிருக்காங்க. ஹூப்ளினை வந்து பார்த்தோம். ஹூப்ளிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா மேற்கு ரயில்வேக்கும் தெற்கு ரயில்வேக்கும் நடுவில். அப்போ என்ன வரும், தென்மேற்கு ரயில்வே மண்டலம் தான் ஹூப்ளி. சரியா. அப்புறம் வந்து தென்மத்திய கேட்டிருக்காங்க. தென்மத்தியங்கிறது வந்து செகந்திராபாத். தென்மத்திய ரயில்வே மண்டலம் வந்து செகந்திராபாத். மேற்கு மத்திய வந்து ஜபல்பூர். தென்கிழக்கு ரயில்வே தென்கிழக்கு வந்து கல்கத்தா. கிழக்கு ரயில்வேயும் கல்கத்தா தான், தென்கிழக்கு ரயில்வேயும் கல்கத்தா தான். அப்புறம் வடகிழக்கு வந்து கோரக்பூர். எல்லாமே அந்த மாதிரி ஆர்டரில் தான் வரும். கிழக்குன்னு வந்தாவே வடகிழக்கு கோரக்பூர். அதே மாதிரி கிழக்கு மத்தியன்னு வந்தால் காசிப்பூர். கிழக்கு மத்தியம் வந்து காசிப்பூர். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹூப்ளி வந்து எங்கே இருக்குதுன்னா மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில். அப்போ தென்மேற்கு ரயில்வே தான் ஹூப்ளி. அடுத்து இந்தியாவில் முதல் கிசான் ரயில் எந்த இடங்களுக்கிடையே இயக்கப்படுகிறது அப்படின்னா மகாராஷ்டிரா மற்றும் பீகார். இந்தியாவில் முதல் கிசான் ரயில் எந்த இடங்களுக்கிடையே இயக்கப்படுகிறது, மகாராஷ்டிரா மற்றும் பீகார். வேளாண் பொருட்களை மட்டும் கொண்டு செல்வதற்காக தொடங்கப்பட்ட ரயில் தான் விவசாயி ரயில். கிசான் ரயில் அப்படின்னா என்னென்னா விவசாயி ரயில். மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டம் தேவ்லாலி நகரிலிருந்து பீகாரின் தனாபூருக்கு எளிதில் எதுக்காக அப்படின்னா அழுகும் காய்கறிகள், பழங்கள், பூக்கள் போன்ற வேளாண் பொருட்களை மட்டும் கொண்டு செல்ல கிசான் ரயில் வந்து இயக்குறாங்க. இது வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 1519 கிலோமீட்டர். இந்த கிசான் ரயில் வந்து எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராலேருந்து பீகாருக்கு போகுது. கிசான் ரயில்னா விவசாயி ரயில். மகாராஷ்டிரா டு பீகார். வேளாண் பொருட்களை கொண்டு செல்வதற்காக இந்த ரயில் வந்து மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் தேவ்லாலி நகர்லேருந்து பீகாரின் தனாபூருக்கு எடுத்து செல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அழுகும் காய்கறிகள், பழங்கள், பூக்கள் போன்ற வேளாண் பொருட்களை எடுத்து செல்வதற்காக. 1519 கிலோமீட்டர் தொலைவில். 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகில் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது அப்படின்னா டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகில் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் டெல்லி ரயில் நிறுவனம். இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சார்பில் 30,000 கிலோமீட்டர் தூரத்திற்கான உலகத்தரம் வாய்ந்த தேசிய நெடுஞ்சாலைகள் செப்டம்பர் 2017 வரை அமைக்கப்பட்டன. இந்தியாவினுடைய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சார்பில் 30,000 கிலோமீட்டர் தூரத்திற்கான உலகத்தரம் வாய்ந்த தேசிய நெடுஞ்சாலைகள் செப்டம்பர் 2017 வரை அமைக்கப்பட்டன. அடுத்து கீழ்கண்ட 760 கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட எந்தெந்த மாநிலங்களை கடக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த மாநிலத்தை கடந்து செல்கிறது? கொங்கன் ரயில் வந்து எங்கே இது பார்த்தோம், அதனுடைய தலைமையிடம் வந்து நேவி மும்பை. கொங்கன் ரயில்வே இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1998 இது வந்து செயல்பாட்டில் இருக்குது. அப்போ 760 கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட எந்த மாநிலங்களையெல்லாம் கடந்து போகுது அப்படின்னா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா. ஆன்சர் வந்து எல்லாமே தான் வரும். ஆன்சர் ஏ. கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா எல்லாத்தையும் கடந்து செல்லுது. அடுத்து மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மேகாலயா. மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா. ஆனால் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் வந்து மேகாலயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, ஆன்சர் இப்படி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல. மெண்டிபதார் ரயில் நிலையம் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா மேகாலயா. புக்கில் நமக்கு வந்து ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் வந்து மேகாலயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையிடம் உள்ள இடம் வந்து நொய்டா. மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் உள்ள இடம் வந்து நொய்டா. மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் நொய்டா. இந்தியாவில் மிக ஆழமான துறைமுகம் எது அப்படின்னா பாரதீப். இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் பாரதீப். இந்திய மேற்கு கடற்கரையில் மிகப்பெரிய துறைமுகம் எது அப்படின்னா மும்பை துறைமுகம் தான். இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள மிகப்பெரிய துறைமுகம் மும்பை துறைமுகம்.
அடுத்து ஒரு பொறுத்துக காண்ட்லா. காண்ட்லா அப்படிங்கிறது குஜராத். காண்ட்லா குஜராத். ஜவஹர்லால் நேரு மகாராஷ்டிரா. பாரதீப். பாரதீப் அப்படிங்கிறது ஒடிசா. ஹால்தியா அப்படிங்கிறது மேற்கு வங்காளம். ஹால்தியாங்கிறது இது எல்லாமே துறைமுகங்கள். காண்ட்லாங்கிறது எங்கே? குஜராத். காண்ட்லா குஜராத். நேரு வந்து மகாராஷ்டிரா. பாரதீப். பாரதீப் அப்படிங்கிறது ஒடிசா. ஹால்தியா. ஹால்தியாங்கிறது மேற்கு வங்காளம். ஆன்சர் வந்து டி. அதான் துறைமுகங்கள் பார்க்குறோம். துறைமுகங்கள் இந்தியாவில் வந்து 13 பெரிய துறைமுகங்களும் 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களும் உள்ளன. 13 பெரிய துறைமுகங்கள், 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் உள்ளன. இதில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய துறைமுகங்கள் வந்து மத்திய அரசாங்கமும், சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்களை அந்தந்த மாநில அரசுகளும் நிர்வாகம் செய்கின்றன. கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கியமான துறைமுகங்கள். கிழக்கு கடற்கரையில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி இதெல்லாமே வந்து கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கியமான துறைமுகங்கள். என்னெல்லாம் இருக்குது? கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் இதெல்லாம். மேற்கு கடற்கரையில் பார்த்தோம் அப்படின்னா காண்ட்லா, மும்பை, நவசேவா. நவசேவா அப்படிங்கிறது தான் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் பார்த்தோம்ல, அந்த நேரு துறைமுகம் மகாராஷ்டிராவில் இருக்குது. நவசேவா ஜவஹர்லால் நேரு துறைமுகம். அப்புறம் மர்மகோவா, நியூ மங்களூரு மற்றும் கொச்சி. விசாகப்பட்டினம் வந்து நமக்கு வந்து கிழக்கு கடற்கரையில் இருக்குது. கொச்சி வந்து மேற்கு கடற்கரை. விசாகப்பட்டினம் வந்து கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் இந்த இது வந்து கிழக்கு கடற்கரை. மேற்கு கடற்கரையில் என்னெல்லாம் இருக்குது? மும்பை நவசேவா ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மர்மகோவா, நியூ மங்களூர் மற்றும் கொச்சி இது வந்து மேற்கு கடற்கரை துறைமுகம். ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம். ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்குது. அதான் இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் இருக்குது. ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கே? விசாகப்பட்டினம். கார்டன் ரீச் வந்து கொல்கத்தா. மசகான் மும்பை. கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் தான் இருக்குது. இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடம், உலகளவில் 16வது இடம். இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் வந்து 2வது இடமும், உலகளவில் 16வது இடத்தையும் பெற்றுள்ளது. இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து நியூ டெல்லி. இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து நியூ டெல்லி. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னா 2005 ஏற்படுத்தினாங்க. அதான் பார்த்தல பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து 2005. பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMAன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிசம்பர் 25, 2005 இந்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. எப்போ? 2005 டிசம்பர் 25 பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் பேரிடர் ஆணையம் வந்து உருவாக்கப்படுது. தேசிய பேரிடர் மறுமொழி படை என்பது பேரழிவு மேலாண்மை சட்டம் 2005 கீழ் அச்சுறுத்தும் பேரழிவு நிலைமை அல்லது பேரழிவிற்கு நிபுணர்கள் பதிலளிக்கும் நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு சக்தியாகும். இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் இருக்குது. பின்வருவனவற்றுள் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்ல? வருவாய்த்துறை, உள்ளூர் காவல்துறை, குடிமைப்பணி நிர்வாகம் இதெல்லாமே பேரிடருக்கு வந்து சேர்ந்து செயல்படுவாங்க. அஞ்சல் துறை வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதை கொடுத்துருக்காங்க. மாநிலத்தில் பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் எதெல்லாம் வந்து இணைந்து செயல்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து இதில் மாவட்ட அமைப்புகளில் பார்க்குறோம் யாரெல்லாம் இணைஞ்சு செயல்படுவாங்க. மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை, ரெவென்யூ, குடிமைப்பணி, அப்புறம் காவல், குடிமை பாதுகாப்பு, தீயணைப்பு, ஊர்காவல் இவங்கெல்லாம் வருவாங்க. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் அப்படின்னா பிரதமர் தான் தலைவர். ஆனால் வந்து அஞ்சல் துறை வந்து இந்த பேரிடர் மேலாண்மைக்கும் அஞ்சல் துறைக்கும் சம்மந்தம் இல்லை. இந்தியாவில் எந்த ஆண்டில் இமாலய சுனாமி ஏற்பட்டது அப்படின்னா 2013 ஜூன் 16. இந்தியாவில் எந்த ஆண்டில் இமாலய சுனாமி ஏற்பட்டது? 2013 ஜூன் 16. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை? என்ன அப்படின்னா தரைத்தளத்தில் அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்துக்கு போகிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். மாற்று கட்டடத்துக்கு போகணும். அவசர முதலுதவி பெட்டி வச்சுருக்கணும். ஆனால் தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல் அப்படி இருக்கக்கூடாது. சுனாமி தரைத்தளத்தில் வந்து ரொம்ப ஆபத்து அதிகம். அதனால் எது வந்து தவறு அப்படிங்கிறது பார்த்தோன்னா தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல் வராது. என்ன பண்ணணும்? அபாய நேர்வுக்காக என்ன பண்ணணும்னா தங்களோட உடைமைகளெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? அந்த இடத்துலேருந்து உடனடியாக வெளியேறணும். ஆபத்தான பகுதிகளுக்கு செல்லக்கூடாது.
உயரமான பகுதிகளுக்கு செல்லணும். கீழே தரைத்தளத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா கீழே தானே சுனாமி அதிகமாக 10 அடி 15 அடி வரைக்கும் வந்து அலைகள் ஏற்படும். அதனால் என்ன பண்ணணும், உயரமான மரங்களில் ஏறிக்கொள்ளணும், மாடிகளில் இருந்துக்கலாம், மிதக்கும் பொருட்களை பற்றி கொள்ளலாம், இந்த மாதிரி பண்ணலாம். வானொலியில் அவசர நடவடிக்கைகள் பற்றி கேட்டறியலாம். இதான் வந்து சுனாமியின் போது பின்பற்றக்கூடியது. கர்க்கி சூறாவளி என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா கஜா சூறாவளி. கர்க்கி சூறாவளி என்று அழைக்கப்படுவது கஜா சூறாவளி. இந்தியாவில் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம் பின்வரும் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம். இந்தியாவின் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம் பின்வரும் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது? அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம்.